உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வாய்வழி உறவுல ஆபத்து இருக்கா? பொதுவாக வாய்வழி உறவு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவையான சமாசாரம். கணவன் மனைவிக்குள்ள இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சில ஆபத்துக்கள் அதில் இருக்கு. பொதுவாக நாங்கள் இது ரொம்ப சொல்றதில்ல. சில ஆபத்துக்கள் இருக்கு. ஒன்று பல ஆண்களோட ஒரு பெண் வாய்வழி உறவு வச்சுக்கிறாங்க, இல்லை ஒரு ஹோமோசெக்சுவல் ஆண் பல ஆண்களோட வாய்வழி உறவு வச்சுக்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்மெக்மான்னு ஆண் உறுப்பினுடைய நுனிப்பகுதியில் ஸ்மெக்மா இருக்கும். இது தொண்டை புற்றுநோய்க்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. வேற வேற இந்த மாதிரி நிறைய ஸ்மெக்மா வேற வேற போகும்போது இப்படி வரலாம். அப்போ ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று வாய்வழி உறவில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னால் ஆணுறுப்பை ஒரு பேபி சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸ்மெக்மா எதுவும் இருக்கக்கூடாது, நீட்டாக க்ளீனாக பண்ணிடணும். அதனால் ரொம்ப ரேராக தொண்டையில் வரக்கூடிய புற்றுநோய்கள் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அது கணவன் மனைவி உறவுக்குள்ளே அப்படி பெரிய வாய்ப்பு இல்லை. பலரோட உறவு வைத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாக என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஆண்கள் வாய்வழி உறவுனால எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நம்பி இந்த மசாஜ் பார்லர், அதே மாதிரி புதியதாக ஒரு பெண்களோட உறவில் ஈடுபடுறாங்க. அதுவும் ஆபத்து. ஏன்னா HIV நோயிலிருந்து VDRL, சிஃபிலிஸ், கோனோகாக்கஸ் பல்வேறு நோய்களும் இந்த வாய்வழி உறவில் வரலாம். ஸோ பால்வினை நோய்கள், பெரும்பான்மையான நோய்கள் வாய்வழி உறவில் வரலாம். இது மெடிக்கலில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எச்சில் மூலமாகவும் HIV வரும். அதனால தான் பல நேரம் ட்ரை கிஸ் பண்ணுங்கன்றோம். கன்னத்தில் முத்தமிடுற மாதிரி முத்தமிடுங்க, ஃப்ரெஞ்சு கிஸ் மாதிரி டீப் கிஸ் பண்ணாதீங்க. அதில் HIV போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாய்வழி உறவு ஈடுபடும் போது சில வேறு சிக்கல்களும் இருக்குது. அந்த பெண்ணுக்கு எல்லா நோய்களும் வரும் ஆண்கிட்ட இருந்து. ஆணுக்கு வாய்வழி உறவுனால பெரும்பான்மையான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்ட்னர் நிறைய பேர் அதிகமாகும்போது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் இதை ஒன்றும் இல்லை, செக்ஸு நார்மலாக பண்ணாதான் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் இணையும் போது தான் HIV தொற்றெல்லாம் வரும் அப்படின்னு பரவலான ஒரு கருத்து இருக்கிறதுனால எல்லாரும் அதுதான் முக்கியம், வாய்வழி செக்ஸ் ஆபத்து இல்லாததுன்னு நம்புகிறாங்க. பல நேரங்களில் விலைமாதட்டை இவங்க போகும்போது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வாய்வழி செக்ஸ் காண்டம் இல்லாமல் பண்ணிவிட்டு அப்புறமா காண்டம் போட்டு முறையான உறவில் ஈடுபடுறாங்க. இல்லைன்னா வாய்வழி செக்ஸ் தானே, அது ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி பண்ணிடுறாங்க. அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு வாய்வழி உறவில் எல்லா நோய்களுமே வரலாம், பெரும்பாலான நோய்கள் வரலாம். அதனால் கவனமாக இருக்கணும். ஆண்கள் அப்படி கண்டிப்பாக பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, காண்டம் உங்கள் பார்ட்னரோட நிலைமை என்ன, அவங்களுடைய பாலியல் நோய்கள் எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியாத பட்சத்தில் ஆண்கள் கண்டிப்பாக காண்டம் அணிந்து தான் வாய்வழி உறவில் ஈடுபடணும். பெண்களுக்கும் இதே மாதிரி டங் டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாக்கில் போடக்கூடிய உரை ஒன்று இருக்குது. இவங்க ஒரு பெண்ணுடைய கிளைட்டோரிஸை தூண்டுறோம், ஆணுறுப்பை தூண்டும் போது இதை வாயில் மாட்டிக்கிட்டு அவங்க பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை ஏன் ரொம்ப சொல்கிறதில்ல, நாங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து இதை சொல்கிறதில்லை. ஏன்னா ஒரு கணவன் மனைவி உறவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, உறவில் ஒரே மாதிரி உறவில் அவங்க திரும்ப திரும்ப ஈடுபடுற, ஒரே பெட்டில் ஒரே மாதிரி செக்ஸில் ஈடுபட்டால் ஒரு வருடத்துக்குள்ளே அந்த செக்ஸ் ரொம்ப போர் அடித்து போயிடும். ஒரு பல் தேய்க்கிற மாதிரி ஒரு டல் அண்ட் ருட்டீனாக மாறிடும்.
அப்போ அதில் ஒரு த்ரில் அண்ட் எக்ஸைட்டேஷன் வேணும்னா வேறு வேறு பொசிஷன்ஸு, வேறு வேறு முறைகள், வாய்வழி செக்ஸு, ஆசன வாய்ப்புணர்ச்சி எல்லா வகையிலையும் அவங்க வித்தியாசமாக நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வரும்போது கணவன் மனைவி வெளியே யாரோடையும் உறவு வச்சுக்க வேண்டியதில்லை. அவங்க உறவுகளை அவங்க ஒரு இனிமையாகவும் புதுமையாகவும் எப்பயும் வச்சுக்கலாம். அதனால தான் நாங்கள் இதை ரொம்ப சொல்கிறதில்ல. ஸோ வாய்வழி உறவு நீங்கள் வைக்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா, ஒன்று ஹெச்ஐவி, பல்வேறு பால்வினை நோய்களை பற்றிய அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியாதவங்களோட எந்த உறவும் வச்சுக்காதீங்க. 2வது, கணவன் மனைவி அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேபி சோப் போட்டு உறுப்புகளை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாய்வழி செக்ஸ் வச்சுக்கலாம். எந்த விதமான பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்கிடையே வராது. கவலைப்பட வேண்டாம்.